ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கரு கரு கருன்னு சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தாங்க. இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க. வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு தாங்க அருமையாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்களேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்றத வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி போட்டுட்டுருந்தது உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா 4 பாக்கெட்டு சன்ரைஸ் காப்பி பொடி தாங்க நான் எடுத்திருக்கேன். அடுத்து நான் என்ன பண்ணேன், அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஒரு இரும்பு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா ஹீட்டாகட்டும். நல்லா கொஞ்சம் ஹீட்டானதுக்கப்புறம் நான் வந்து 1 டம்ளர் தண்ணி தாங்க நான் எடுக்க போகிறேன். 1 மக்கு தண்ணி தான் நான் எடுக்க போகிறேன். 1 டம்ளர் தண்ணி. பெரிய டம்ளராக இருந்துச்சுன்னா 1 டம்ளர் ஊற்றிக்குங்க. சின்ன டம்ளராக இருந்துச்சுன்னா 2 டம்ளர் ஊற்றிக்குங்க. நான் அந்த 4 பாக்கெட் சன்ரைஸ் காப்பி பொடி தாங்க போட போகிறேன். 4 பாக்கெட்டையும் அதில் உடச்சி போட்டுக்கலாம். 4 பாக்கெட்டையும் உங்களுக்கு ஹேருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பொருள் போட்டுக்குங்க. முடி நிறையா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்குங்க. முடி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் பொருளை போட்டுக்கலாம். அளவுக்கு மீறி எதுவும் போடாதீங்க. கரெக்டாக நம்ம செய்கிறதுல தாங்க இருக்குது. நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை உங்களுக்கு கிடைக்கும். 4 பாக்கெட் உடச்சாச்சு. நல்லா கொதி வரட்டும். நல்ல ஒரு கொதி வந்தோடனே அடுத்த பொருள் நம்ம என்ன போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா ஒரு கொதி வந்துட்டோம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம், ஏன்னா நம்ம 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க ரொம்ப வற்றி போயிடும். நான் என்ன பொடி போடுறேன்னா நெல்லிக்காய் பொடி தாங்க நான் போடுறேன். நெல்லிக்காய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 3 ஸ்பூன் போடுங்க. பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அடுத்தது என்ன ஒரு பொடி போடலாங்க. வெள்ளை கரிசனாங்கண்ணி பொடி தாங்க நான் போட போகிறேன். நாட்டு மருந்து கடையிலே இது விற்கிது. நல்லா பார்த்து வாங்குங்க, ஏமாற்றிடுவாங்க. நம்ம அதை பார்த்து கரெக்டாக வாங்கணும். வெள்ளை கரிசனாங்கண்ணி பொடி 2 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு பொடி தாங்க நான் அதில் போட போகிறேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுக்குங்க. இல்லைன்னா கொதிச்சிச்சின்னா ரொம்ப வற்றி போயிடும். அப்புறம் கிண்ட முடியாது. இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி வீடியோ போட்டுருந்ததை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு முக்கியமான பொடி என்ன போட்டிருக்கேன்னா கடுக்காய் பொடி தாங்க நான் போடுறேன். எந்த அளவுக்கு கரிசனாங்கண்ணி பொடி போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கடுக்காய் பொடி தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே அளவு தான். அளவுக்கு மீறி போணுச்சுனாலே அது வந்து சரியாக வராது. அதனால் கரெக்டாக நம்ம போட்டுக்கணும். எந்த பொருள் பண்ணாலுமே கரெக்டாக பண்ணணும், பக்குவமாக பண்ணணும். இங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா நிறமே மாற்றி குடிச்சிட்டு பாருங்கள். நல்லா கரு கரு கருன்னு கரும்பச்சையில் வந்துருச்சு. நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். அது அப்படியே கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் நான் அதில் என்ன போட போகிறேன்னா மிளகு தாங்க. ஒரு 5 மிளகு எடுத்து அதில் போடுறேங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு பொடி எங்களுக்கு அலர்ஜி ஆகுது. அதனால தான் நான் வந்து எங்களுக்கு அலர்ஜி ஆகாமல் இருக்கிறதுக்கு மிளகும் லெமன் லைட்டாக புழிஞ்சு ஊற்றிக்கலாம். அதோட ஒரு முக்கியமான பொருள் இன்னும் ஒன்று சேர்க்க போகிறேங்க. அது என்னென்னா கடைசியான பொருள் இது ஒன்று தாங்க. இந்த பாருங்கள் நிறமே ஆற எந்த அளவுக்கு நமக்கு மாற்றி குடிச்சிருச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. ஏன்னா அலர்ஜி வராமல் நம்மன்னு அரிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மிளகும் உப்பும் போடுறது. அது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறலாம். ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நான் சாயங்காலமே பண்ணி வச்சுட்டேன். பண்ணி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டேன் நான். எந்த அளவுக்கு நல்லா கலர் மாற்றி கொடுத்துருக்கு பாருங்களேன். அந்த அளவுக்கு செம்மையாக கரு கரு கருன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா தாறு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நமக்கு வந்து சூப்பரான அருமையான வீட்டிலே இருக்கிற பொருளை இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியமாக அந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்குவமாக கரெக்டாக பண்ணால் நம்ம சூப்பரான ஹேர் டை கிடச்சிரும் நமக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கரு கரு கருன்னு இருக்குது பாருங்கள். செம்மையாக நல்லா திக்னஸாக
நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா நமக்கு நிறமே மாற்றி கொடுத்து இந்த மாதிரி கொண்டு வந்துடும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டு மறுநாள் இதை பார்த்தீங்கன்னா செம்மையாக உங்களுக்கு தேவையான நல்லா கருன்னு நல்லா சூப்பரான அருமையான ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை தாங்க இது. இங்கே பாருங்கள், அதை அப்படியே இது பண்ணிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் வலித்து எந்த அளவுக்கு நல்லா கருன்னு இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக அதை செஞ்சோம்னா நமக்கு சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு இயற்கையான ஹேர் டை தாங்க இருக்குது. சூப்பரான ஹேர் டை தாங்க அது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். அந்த அளவுக்கு நம்ம பக்குவமாக அதை செஞ்சோம்னா நமக்கு வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு செஞ்சிட்டோம்னா நம்ம கடையில் வாங்க வேண்டியதே இல்லைங்க. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஹேர் டை தாங்க இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக நல்லா வலிச்சு விட்டு அந்த கருப்பு போகவே இல்லை பாருங்கள். அப்போ தலையில் போட்டால் எப்படி இருக்கும் பாருங்களேன். எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும் பாருங்களேன். தலையில் போட்டால் சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ எப்படி போட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த ஹேர் டையை எங்கள் வீட்டுக்காருக்கு தாங்க நான் தலையில் தடவிருக்கேன். இங்கே பாருங்கள், தலையெல்லாம் வெள்ளை முடி அங்கங்கே இருக்குது, நிறையா இருக்குது உள்ளார. அந்த நல்ல திக்னஸாக நான் இதை போட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வெள்ளை முடி நல்லா நிறையா இருக்கும். இதை நாங்கள் வாரத்தில் 2 முறை இதை போட்டு தாங்க இந்த அளவுக்கு நல்லா கருப்பு கொண்டு வந்திருக்கு. இதை வாரத்தில் நாங்கள் 2 முறை நல்லா போட்டு விட்டுருவோம். நிறையா இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி நல்லா திக்னஸாக போட்டு விட்டுறலாம். நல்லா திக்னஸாக போட்டு விட்ருங்க அந்த ஹேர் டையை. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா காய 3 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டிங்கன்னா நம்ம காய வைக்கிறதுல தாங்க இருக்குது ரிசல்ட்டு. சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். அருமையாக நல்லா காய விட்டுடுங்க. 3 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு நல்லா கூலிங் தண்ணியில் தலையை அலசிடுங்க. ஷாம்பு ஷியாக்கா எதுவும் போடாதீங்க. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பரான ஹேர் டை நல்லா திக்னஸாக போட்டு விட்ருங்க. நல்லா திக்னஸாக போட்டு விட்டிங்களா. இது நிறையா வெள்ளை முடி இருக்கிறவங்க வாரத்தில் 2 முறை போடுங்க. கம்மியாக இருக்கிறவங்க மாதத்துக்கு 1 முறை போட்டாலே போதும். அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை தாங்க இது. நல்லா திக்னஸாக போட்டு விட்ருங்க. கூலிங் தண்ணியில் கழுவுங்க. ஷாம்பு சீயாக்கா எதுவும் போடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம இதை வாரத்தில் 2 முறை போட்டு தான் இவங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா பிளாக் கொடுத்துருக்கு. இதை நான் மறுபடிக்கும் இதை போடுறேன் நான். அந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக போட்டாச்சு. நல்லா 3 மணி நேரம் நல்லா காய விட்டுடுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத அதையும் பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா காயண்டும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் தலைமுடி. ஹேர் பாருங்கள் எவ்வளோ இதுவாக நல்ல திக்னஸாக கலரே இல்லாமல் இருக்குது. இதை வாரத்தில் 2 முறை போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் எப்படி போட்டிருந்ததை உங்களுக்கு தெரியும். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.